நம்ம ஹீலிங் பண்ணி முடித்தோடனே என்ன அவங்களுக்கு தெரியும்? நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம அந்த எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். அந்த எனர்ஜி அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது. நம்ம உணர தான் முடியும். நம்ம அந்த கரண்ட் மாரி தான்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட்ட கண்ல பார்க்க முடியாது. அது தொட்டா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஷாக் அடிக்கும். இல்லைன்னா அது விறுவிறுன்னு எர்த் அடிக்கும். ஸோ அதே போல தான் அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள போய் அது ஒரு மாற்றத்த உண்டு பண்ணும். அந்த மாற்றத்த உண்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்மளுக்கு வலி இருக்கு அப்படின்னம்னா, அந்த ஹீலிங் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிராண ஓட்டத்தோட தேக்கமான இருக்க விஷயத்த அது சரி பண்ணி, அங்க இருக்கக்கூடிய அந்த செல்ஸ்லயோ, அந்த டிஷ்யூஸ்லயோ, அந்த ஆர்கன்ல ஒரு எனர்ஜி சேஞ்சையும், வைப்ரேஷனல் சேஞ்சையும், ஒரு ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸையும் அங்க குடுக்குது. அது ரீஸ்டோர் பண்றப்ப என்னன்னா, அந்த இடத்துல இருக்க வலி வந்து கம்ப்ளீட்டாக சரியாகுது. அதுதான் வந்து ஆஃப்டர் த ஹீலிங் வந்து ஒருத்தவங்களுக்கு புரியும். அதாவது வலி இருக்கவங்களுக்கு வலி இல்ல வலி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்த கிளையண்ட்டுக்கு தெரியும். பட் இது வழி இல்ல. நான் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கேன். ஒரு டிப்ரஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, அவங்க அந்த ஹீலிங் முடிச்சுட்டு அவங்க எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, முகம் வந்து நல்லா தெளிர்ச்சியா இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கும். அந்த ரிலாக்சேஷன் அவங்க முகத்திலயும், அவங்க பாடிலயும் அவங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். எண்ண ஓட்டங்கள் நல்லாவே குறைஞ்சிருக்கும். அது எண்ண அலைகள் வந்து எண்ண ஓட்டங்கள் வந்து நிறையவே குறைஞ்சிருக்கும். அவங்களோட சுவாசம் நடையும் வந்து ஒரு காம்னஸ் வந்திருக்கும். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேற விதமான ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆனா நிச்சயமாக 99% அந்த ஹீலிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் உடல்லயோ, மனசுலயோ இல்ல அவங்களோட எமோஷனல் ஏரியாலயோ நிச்சயமாக தெரியும்.